இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். என் அருமை பிள்ளைகளே, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குபவர், விழுந்து கிடக்கிற அனைவரையும் தூக்கி விடுவோம். என்ன அருமையான தாவீது 145 சங்கீதம் 14 சொல்லுகிறார். இதுதான் என் பிள்ளைங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எல்லாம் விழுந்து கிடக்கிறீர்களோ, வியாதியிலேயோ, பொருளாதாரத்திலோ, கடனிலேயோ, கர்த்தர் தூக்கி விடுவாராக. இன்றைக்கு உங்களை தூக்கி விடுவாராக, உங்களை தாங்குவாராக. நன்றி ஆண்டவரே. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறவர், துதியின் ஆடையை போர்த்துகிறவர். சீயோனில் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தரும்படி அனுப்பப்பட்டேன். இந்த சீயோனாகிய சபையிலே துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்த, சீர்படுத்த இயேசு வந்திருக்கிறார். கைதடுங்க பார்க்கலாம். எதுக்கு இயேசு வந்திருக்கிறாரு? துயரப்பட்டவர்களை ஆறுதல் கொடுத்து சீர்படுத்த. ஆமென். சீரோட வந்திருக்க. நீங்க வந்த வீட்டுக்கெல்லாம் சீர் கொண்டு வந்தீங்களா? பெண்கள் சொல்லுங்க, சீரோட வந்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சீரோட வந்து நிற்கிறார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். சீர்படுத்த வந்திருக்கிறேன். ஆமென். என் பிள்ளைங்களை ஆறுதல் படுத்த. ஆமென். துயரத்துக்கு துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, ஆறுதல் கொடுக்க. ஆமென். துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம் கொடுக்க. ஆமென். இப்ப நீங்க ஆனந்தம் இல்லாம போனீங்கன்னா அவருக்கு வேதனை தான். ஆனந்தம் எடுக்க வந்து நிக்கிறாரு. இந்த சீரை வாங்கிட்டு போக கூடாதா? எந்த வீட்டுக்காரன் சீரை வேண்டாம்னு சொல்லுவான், இன்னும் கொண்டான்னு சொல்லுவான். சீரை கொண்டா, இவ்வளவுதான் சீர் கொண்டாந்தியா, சண்டை வருதா? என் வீட்டுக்கு என் அப்பா சீரோட வந்து நிக்கிறாரு. ஆனந்த தைலத்தை சீரா வந்திருக்கிறார். தைலத்தை கைதட்டி ஆமென் சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆனந்த தைலம் இன்றைக்கு சபையை நிரப்புவதா? ஆமென். ஜீசஸ் 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 ஜீசஸ். சோகங்கள் மறைவதாக. ஆமென். ஒடுங்கின ஆவி ஓடுவதா? ஆமென். ஹalleluya ஹalleluya. துயரத்துக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தமே. ஆமென். சாம்பலுக்கு பதில் சிங்காரம். சிங்காரம் சொல்லுங்க. சிங்காரம் சிங்காரம். சிங்காரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சாம்பலுக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாவதாக. அழகு. சிங்காரம்னா அழகு. அழகு அழகு உண்டாவதாக. அழகு உண்டாவதாக. பியூட்டி பார்லரே இதுதான். ஆமென். பியூட்டி பியூட்டி அழகு அழகு. சிவி முடிச்சு சிங்காரிச்சு ஒரு பாட்டுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுதான் சிவி முடிச்சு சிங்காரிச்சுன்னா அழகா வெளியே வர்றது. கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். சிங்காரிச்சு வரணும். இதை விட்டு போகும்போது பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாப்புல எப்படி இருக்கும்? அப்படி அழகா நீங்க போக போறீங்க. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். சாம்பல் அவுட். சாம்பல் அவுட். சிங்காரம் சிங்காரம். பியூட்டி பியூட்டி என் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ. ஹalleluya. தூயவரில் மகிழ்ந்திருப்போ. ஹalleluya 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 ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. Thank you அப்பா. ஹalleluya Jesus. ஹalleluya ஹalleluya. Hallelujah.
இன்னொரு விச ஹalleluya glory glory hallelujah hallelujah hallelujah. ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நான் துதிக்கிறதுல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு கூட நான் 147 சங்கீதம் அடுத்து இந்த சங்கீதம் தான் ஒரு புது பாட்டு வந்துருச்சு. அப்ப ராகத்தை கொடுக்கிறார்னா நாம் பாடுவதில் அவர் அகமகிழ்கிறார். ஹalleluya 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 பாடுங்க, சபை கொண்டாடுங்க. ஹalleluya ஹalleluya இன்னொரு விச ஹalleluya 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 thank you அப்பா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த 14ஆம் வசனம் தான் கீ வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். நானோ சொல்லுங்க, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். மனப்பாடம் செய்யுங்க பார்க்கலாம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை ரோதிகள் எழும்பினாலும் சொல்றார் நானோ. எத்தனை பிரச்சனை சூழ்ந்தாலும், வேதனைகள் நின்றாலும் வந்தாலும் சொல்லுங்க, நானோ. ரைஸ் ஹalleluya ரைஸ் ஹalleluya. இந்த சம்பவத்தை மோகன் சொன்னார் இல்லையா? சாக போற அந்த குழந்தை அவன் ஆமென், அந்த சபையில் உள்ள குழந்தை சாக போகுது. இவர் சொல்றாரு, பாஸ்டர் ஐ ரைஸ் ஹalleluya நான் அல்லேலூயாவை உயர்த்துவேன். ஆமென் அப்படி பாடி அந்த குழந்தை அற்புதமாய் சுகமாகி அந்த ஆங்கில பாடல் ஃபேமஸ் பாடலா மாறிடுச்சு. ஐ ரைஸ் ஹalleluya நான் ஹalleluyaவை ரைஸ் பண்ணுவேன். ஆமென் பாடுவேன். துயரத்தின் மத்தியில பாடி ஆமென் ஜெயம் எடுப்போம். சொல்லுங்க, துயரத்தின் மத்தியில பாடி ஜெயமெடுங்கள் சபையே. ஆமென் ஹalleluya நானோ எப்பொழுது நம்பிக்கை கொண்டிருந்து ஆமென் மென்மேல் உம்மை துதிப்பேன். ஆமென் ஹalleluya 23ஆம் வசனம் தான் நாம் அதிகமாக மனப்பாடம் பண்ண போகிற வசனம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். ஹalleluya இத மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. இத தியானிக்கிற பொழுதுதான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆகம. இதை நீங்க மனப்பாடம் செய்யுங்க. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. சொல்லுங்க பார்க்கலாம். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகம மகிழ்ச்சி உண்டாவதாக. மீண்டும் சொல்லுங்க. நான் பாடும்போது ஹalleluya
துதித்து மகிழும். வீட்டு கொண்ட என்னான்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாடுவேன், துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருக்கின்றது. சொல்லுங்க பார்க்கலாம். துதியா என் நாவு நிறைந்து இருக்கின்றது. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நல்லா கைதட்டி க்ளோரி. நாள்தோறும் உம்மை துதிப்பே, க்ளோரி க்ளோரி, நம்பிக்கையோடு துதிப்பே. மேத்யூ 21:16 அதுதான் கர்த்தர் சொல்கிற காரியம். 15 முதலே வாசியுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து. ஆமா, கோபம் தான் வரும் பிசாசுக்கு. நீங்க ஆர்ப்பரித்து பாடினா என்னதான் வரும் பிசாசுக்கு? கோபம் வருது பிசாசுக்கு. அந்த பிசாசை பார்த்து தான் அவர் சொல்றார், அவரை நோக்கி என்ன சொல்லுகிறார்? கேட்கிறீரே என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளையும் வாயில் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? குழந்தைகளுடைய வாயில் பாலகருடைய வாயில் துதி உண்டாகும்படி செய்திருக்கிறார். நம்ம தான் குழந்தைகள், நம்ம தான் பாலகர்கள். நம்ம வாயில என்ன உண்டாய் இருக்கிறது? துதி உண்டாயிருக்கிறது. துதி துதி. ஹோசன்னா. அந்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது பிசாசு கோபப்படுறான். நிறுத்து, பார்த்து நிறுத்து, என்ன சத்தம் போடுற? அப்பதான் ஜீசஸ் சொல்றார், எதிரியை, நல்ல தமிழ், எதிரியை அடக்க, பகைவனை ஒடுக்க பாலகர் வாயிலே துதி. அதுதான் என்னுடைய ஆசை. இந்த வாரம் அதிகமா நீங்க துதிக்கணும். நமக்காக சிலுவையில சிந்தி, ரத்தம் சிந்தி, மரித்து உயிர்த்து இன்றைக்கு ராஜாவாக சேவிக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நீதிமானாய் மாற்றினாரே. நம்முடைய நோய்களை அவர் சுமந்து அவருடைய காயங்களால் நம்மை சுகமாக்கினாரே. நம்முடைய சாபங்களை சுமந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதமா பெரும்படி செய்தாரே. சுகமும் செல்வமும் நமக்கு வரும்படி செய்தாரே. ஆசீர்வாதம் பெரும்படி, சுகமும் செல்வமும் வரும்படி நமக்கு சிலுவையில் தொங்கினாரே. சிலுவையில் நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், அவர் ஜீவனை கொடுத்தார் நமக்கு, அவர் ஜீவனை விட்டார் நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை விட்டார் சிலுவையில, நமக்கோ அந்த நித்திய ஜீவனை கொடுத்தார். நாம் ஜீவனை பெறும்படி அவர் ஜீவனை விட்டார். நாம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி அவர் கைவிடப்பட்டார். அவர் கைவிடப்பட்டார். நாமெல்லாம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவே. அவர் கைவிடப்பட்டதாலதான் நாமெல்லாம் நம்முடைய பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அவர் கைவிடப்பட்டார். சிலுவையிலே. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த புனித வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு புனித வாரம், அதிகமாய் புனிதரை நினைக்கிற வாரம், புனித வாரம். நாம் செல்வந்தராய் ஆகும்படி அவர் சிலுவையிலே ஏழ்மையானா, எதுவுமே இல்லாமல் ஏழ்மை கோலத்தில் சிலுவையில் இருந்தார் என்றார் வேதம் தெளிவாக. நாம் செல்வந்தர்கள் ஆகும்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை நாம் நினைக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதாக. அன்பு கூறுவே. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா.
அப்படியே முழந்தால் படிட்டு ஒப்பு கொடுப்போமா? அவ்வளவுதான். அன்பு கூறுவே. முடிஞ்சா எழுந்திருங்க பார்க்கலாம். அன்பு தீரமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு. தேங்க்யூ அப்பா. ஹalleluya. Bless my people. Bless my people. Jesus. அதிசயம் செய்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே, சுகம் தருபவரே, கை உயர்த்தி எபினேசரே, உதவி ஆமென். எபினேசரே, glory, glory, இதுவரைய உதவி நீரே, இதுவரைய என் ஜனங்களுக்கு உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, thank you. Hallelujah. 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 Jesus. Thank you Appa. Thank you Appa. ஆராதிக்கும் போதே அபிஷேகம் பெருகட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும். எத்தனை பேர் பலவீனமா வந்தேன், இப்போ பலன் உண்டாகிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் பலன் உண்டாகுதா? துதியினால பலன். இப்ப சொல்லுங்க, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து ஆமென். வல்லமை நதியாய் பரவி பரவி பாயட்டும். சொல்லுங்க, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவா இதயம் எங்கும் இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் இதயம் எங்கும் பாய்கின்றது உம் வல்லமையா. தேங்க்யூ. சுகமாகும் நேரம் இது உம் வார்த்தையால். தேங்க்யூ அப்பா. உம் தழும்புகளால் சுகமானே உம் தயவினா. இப்ப கரங்களை உயர்த்தி ஏசையா ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. ஏகோபித்து சொல்லுங்க, ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லும் போதே சுகம் 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 என் சுகம். நீங்க சொல்லுங்க, சுகம் தரும். சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சுகம் தரும். மீண்டும் சொல்லுங்க, சுகம் தரும்.
உம் வல்லமையால் சுகமா. நீங்க சொல்லுங்க. ஆமென். சுகம் பலன் என் பிள்ளைகளுக்கு உம் தழும்பு சுகமா, உம் தயவினா. சொல்லும் போதே அற்புதம் நடக்குது. சொல்லுங்க. உம் வல்லமையா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வார்த்தையாலா தேங்க்யூ. சொல்ல சொல்ல அற்புதம். சுகம் உடல்ல தழும்புகளா. சொல்லுங்க. உம் தயவினா. ஏசையா தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சுகம் தரும் பா. அற்புத சுகம் உண்டாகிறது. அற்புத சுகம் உண்டாகிறது. இயேசு ஆவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் கரம் வைத்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ விடுதலையாக்கப்பட்டாய் மகளே, மகனே. இன்றைக்கு உனக்கு விடுதலை. இன்றைக்கு உனக்கு விடுதலை. நீ விடுதலையாக்கப்பட்டாய். உன்னிட வல்லமை இறங்குகிறது. இதை நீ அனுபவிக்கிறாய். ஆரோக்கியம் உண்டாகிறது. வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ அப்பான்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ அப்பா. அவள் அந்நேரமே ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். என் சபை உணரட்டும். ஆரோக்கியத்தை உணரட்டும். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி மறைகிறது. பலவீனம் மறைகிறது. கட்டி கரைகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா எதிர் சக்திகளும் இல்லாமல் போகிறது. பகைவனை ஒடுக்குகிறார். எதிரியை அடக்குகிறார். எதிரியை அடக்க, பகைவனை ஒடுக்க ராஜா வந்து நிற்கிறார். நன்றி ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் எஸ் பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. எஸ் லார்ட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். நீங்க அப்படி செய்வதற்காய் நன்றி. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் சபை ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ் லார்ட். எஸ் லார்ட். தேங்க்யூ தேங்க்யூ. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, அந்த கிருபை, அந்த வல்லமை என் சபையை நிரம்பட்டும், நிரப்பட்டும். தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீங்க வந்ததுனால நன்றி அப்பா. எங்களுக்கு சீர்கொண்டு வந்தீங்களே. சுகம் என்ற சீர்கொண்டு வந்தீங்களே. விடுதலை என்ற சீர்கொண்டு வந்தீங்களே. சந்தோஷம் என்ற சீர்கொண்டு வந்தீங்களே. ஆனந்த தைலம் கொண்டு வந்தீங்களே. துதியின் உடையை கொண்டு வந்தீங்களே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை துதிப்பீர்கள். உங்கள் தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் சபை ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. Thank you அப்பா. Thank you Jesus. 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 இந்த கொரோனா வரக்கூடாது. எங்கள் தேசத்தில் அதிசயம் நடக்கணும். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, 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 சாத்தான் தோற்கடிக்க முடியாது, எதிரி தோற்கடிக்க முடியாது.